வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் நாம எப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த காலகட்டத்திலே அநேக கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். கள்ள போதகர்கள்ல எப்படி நாம கண்டுபிடிக்கிறோம்னா, அவங்க வசனத்தின்படி போதிக்க மாட்டாங்க. இந்த பைபிள்ல எப்படி இருக்கிறது அதை போதிக்கவே மாட்டாங்க. வேற ஒரு மேலோட்டமா ஆழம் இல்லாமல் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருகிற காரியத்துல போதிக்க மாட்டாங்க. இந்த பைபிள் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இந்த பூலோகத்துல நம்ம வாழணும், ஆசீர்வாதமா, எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு நோயின் நொடியும் இன்றி, அதாவது ஒரு குறையும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா தேவன் இந்த பூமியில நம்ம படைத்தாரு? இல்ல. நாம தேவனோடு இருக்க வேண்டும். நம்ம இந்த பூலோகத்தில் உருவாக்கினவர் யார் என்று நாம் அறிய வேண்டும். கண்டிப்பா ஏதாவது ஒன்றை ஒரு ஜந்துவா இருக்கட்டும், ஒரு மனுஷனை யாராவது எதையாக இருந்தாலும், ஒரு மரமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதை படைத்தவர் ஒருவர் உண்டென்று நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மை உருவாக்கினவர் ஒருவர் உண்டென்று அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவரோடு நாம வாழ்வதற்காக அவரை அறிகிற அறிவில் நாம் வாழ வேண்டும். ஏன்னா அவர் தானே நம்ம சிருஷ்டித்தாரு. சிருஷ்டித்தவரை அறிய வேண்டும். சிருஷ்டிப்பின் தேவனை அறிகிற அறிவில வளர வேண்டும். அடுத்து நாம என்ன செய்ய வேண்டும்? அவரோடு அவருடைய வழிகள்ல நடந்து செல்ல வேண்டும். அப்பதான் நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கையாக, ஒரு சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம அறிந்து கொள்வதற்கு தான் இந்த வேத புஸ்தகம் நமக்கு கொடுத்திருக்கிறோம். நீ எப்படியாக வாழ வேண்டும், எப்படியாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவரை அறிந்த அறிவில் எப்படியாக நாம வளர வேண்டும் என்பதுதான் இந்த வேத புஸ்தகம். ஆகவே இந்த வேத புஸ்தகத்திற்கு உள்ளது போல அவங்க போதிக்க மாட்டாங்க. கள்ள போதகர்கள் அவர்கள் மேலோட்டமாக வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு அவங்க மேலோட்டமாக நம்மை நடத்தி செல்வார்கள், போதித்து நடத்தி செல்வார்கள். அதன் நிமித்தம் நாம எப்படிப்பட்டவர்களாக மாற மாட்டோம்? தேவனை அறிகிற அறிவில் நாம வளர மாட்டோம். இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு நபர் இருக்காங்க, அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் அவரை குறித்து நன்றாக தெரியும். ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவர்களை குறித்து மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் அந்த வீட்டுல உள்ளவர்களுக்கு தெரியும் அவர்களை குறித்து. அதே போலதான் நாம தேவனுடைய ஒரு குடும்பமாக இருக்கும்போது அந்த ரட்சிப்பை பெற்று குடும்பமாக மாறுகிறோம், குடும்பத்தில் ஒரு நபராக மாறுகிறோம். அப்ப நபராக மாறினதுக்கு பின்பு அவரை குறித்து நாம நன்கு அறிந்திருக்க வேண்டும். தேவனை குறித்து நாம நன்கு அறியாமல் நாம ஒரு கடமைக்காக நாம ஏதோ அவரு ஒரு தெய்வம் அப்படின்னு நாம நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது நமக்கு எதை கொண்டு வருகிறது? ஒரு குறைவான ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறது, ஒரு நிறைவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராது. ஆகவே எந்த அளவுக்கு நாம் அவரை அறிகிற அறிவில் வளர்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக எந்த போதகர் இருக்கிறார்களோ அவர்களே உண்மையான போதகர்களாக இருக்கிறார்கள். தேவையில்லாம ஒரு மேலோட்டமாய் ஒரு களி அப்படின்னா என்ன சொல்வாங்க, ஒரு நேரம் போக்குக்காக பண்ணுகிறது மாதிரி அப்படியாக இருக்கிறவர்கள் ஒரு சரியான போதகர்கள் அல்ல. அவர்கள் மனுஷர்களை பார்த்து ஓடுகிறவர்கள். மீண்டும் போதகர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர்கள் எது தந்தால், இப்ப காணிக்கை தரட்டு, வேற ஒண்ணு தரட்டு, அல்லனா வேற சிலவங்க காணிக்கைக்காகவே என்ன செய்வார்கள்? மனுஷர்களை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய யார் அதிகமாய் கொடுக்கிறார்களோ அவரோடு அதிக நட்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். காணிக்கைகள் குறைவாக கொடுக்கிறவர்களோடு அந்த அளவுக்கு நட்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். இதுவும் ஒரு கள்ள போதகர்களுக்கு அர்த்தமாக இருக்கிறது. அப்ப ஒரு சரியான போதகர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முகதாட்சண்யம் பார்க்க மாட்டார்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? முகதாட்சண்யம் பார்க்காதவர். ஆகவே முகதாட்சண்யம் இல்லாமல் தேவனை மட்டும் பார்த்து அவருடைய வார்த்தைகளை சுமந்து சென்று யாருக்கு போதிக்கிறார்களோ அவர்களே சரியான போதகர்கள். அப்படியாக நாம இங்கே பார்க்கும்போது அதனால் நாம முகதாட்சண்யம் இருக்கக்கூடாது. ஒரு போதகர்களுக்கு யாரு நிறைய கொடுக்குறாங்க அவங்க பக்கம் பேசுறது, அவங்களோடு நல்ல ஒரு ஐக்கிய உணர்வை வைத்துக் கொண்டிருக்கிறது அதல்ல. தேவனுக்கு முன்பாக எல்லாரும் ஒன்றே போலவர்கள். யாரு குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களை நிறைவாக்குவார் தான் கிறிஸ்துவுக்குள் கொண்டு செல்கிற ஒரு வாழ்க்கை. அப்படியாக நடத்தாதவர்கள் கள்ள போதகர்களாக இருப்பார்கள். மத்தேயு 24:11 நாம் பார்க்கும்போது நேற்றைய அதே தொடர்ச்சி தான். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
அநேகர் என்ன செய்வார்களாம்? வஞ்சிப்பார்களாம். எப்படி வஞ்சிப்பார்களாம்? மத்தேயு 23:23 நாம் பார்க்கும்போது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அப்ப வேத பாரகர்கள் யாரு? போதகர்கள். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார் தேவன். மாயக்காரராகிய வேத பாரகரே, மாயமான வார்த்தைகளை பேசி அவர்களை தங்களுக்குள் கைக்குள் வைத்து, அதாவது தங்களுக்குள் ஒரு வட்டத்துக்குள் வைத்து அவர்கள் வழி நடத்துகிறவர்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே. அப்ப நாம எதற்கு நேராக மக்களை கொண்டு செல்ல வேண்டுமா? அவர்களை விசுவாசத்துக்கு ஏதுவாகவும், அதுக்கு கீழே பார்க்கும்போது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி, ஒட்டலாமிலும் அவங்க எதுல எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறார்களாம்? ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி, அவங்க தசமபாகம் சரியா செலுத்துகிறாங்க. அததான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தசமபாகமும் காணிக்கையும் கொடுக்கறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அப்ப எதை அவர்கள் விட்டு விட்டார்களாம்? தசமபாகமும் காணிக்கையும் இதையெல்லாம் மக்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் எதை போதிக்கவில்லையாம்? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? நியாயப்பிரமாணம் எது? அவருடைய கற்பினைகள், கட்டளைகள். நீதியையும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அப்ப அதுக்கு கீழே பாருங்க, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும்? தசமபாக காணிக்கைகளும் நீ கொடு. ஆனால் அதை மட்டும் கொடுத்து விட்டு எதை விட்டு விடக்கூடாது? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும், அதாவது நீதியான ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு போதித்து கொடு. இதுதான் அவர் சொல்றார். நீதியான ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு நீ போதிக்க வேண்டும். விசுவாசத்துக்கு ஏதுவாக தேவனுக்கு நேராக வழி நடத்த வேண்டும். விசுவாசத்தை அவர்கள் விசுவாசத்தில் வளரும்படி, அதற்கு விசுவாசத்தில் வளரும்படி என்ன செய்ய வேண்டும்? போதகத்தின் வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து அதை கை கொண்டு அதை பிடித்து அதில் உறுதியாக இருந்து ஒரு விசுவாசத்துக்கு ஏதுவாக அவர்கள் வளர வேண்டும் என்பதை போதிக்க வேண்டும். அடுத்து இரக்கத்தை குறித்து பேச வேண்டும். ஆகவே இதையெல்லாம் நீங்க விட்டுவிட்டு தஸ்மாவாக காணிக்கையெல்லாம் கொடுக்குறீங்க, ஆனா இதே விட்டு விட்டீர்களே. அப்ப விட்டு விட்டார்கள் என்ன? மக்கள் பொதுவாக எதை குறித்து அதிகமாக அறிந்திருக்க வேண்டும்? தேவனுடைய நீதியை குறித்து அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை குறித்து அறிந்தால்தான் நாம ஒரு நீதியான வாழ்க்கை வாழ முடியும். இல்லை என்றால் நாம என்ன பண்ணுவோம்? நம்முடைய சுய விருப்பத்தின்படி அங்கே இங்குமாக அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் குறைகள் ஒரு காலமும் நிறைவாகாது. அப்ப கிறிஸ்துவுக்குள் குறைகள் நிறைவாக்கப்படும் என்று வேத வசனத்தை வைத்து நாம ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் நாம எதை குறித்து உணராதவர்களாக இருக்கிறோம்? நமக்குள் இருக்கிற குறைகளை நிறைவாக்காமல் இருக்கிறோம். அதாவது அதை சரி செய்யாமல் இருக்கிறோம். அதை போதித்து தரவில்லை யாரும். ஆகையினால் அவர்கள் எதை அந்த காரியங்கள் தஸ்மவான் காணிக்கைகளுக்காக அவர்கள் போதனை பண்ணுகிறார்கள். ஆனால் தேவனுடைய நீதியும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டார்கள். அப்ப அதுவும் வேணும் இதுவும் வேண்டும் என்றுதான் தேவன் சொல்கிறார். சில சபைகள் சில இடங்கள்ல எல்லாம் போதிப்பாங்க, காணிக்கை தசம பாகத்தை குறித்து போதிப்பாங்க. அவங்க காணிக்கை தசம பாகம் கேட்டு வாங்குறாங்க. அப்படி அது புதிய ஏற்பாடுல இல்லைன்னு. இது எங்க இருந்து நான் எடுத்த வசனம்? புதிய ஏற்பாட்டுலதான் இருக்குது. மத்தேயு 23:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும். அப்ப எல்லாம் பழைய ஏற்பாடுல. அப்ப சில சபைகள்ல என்ன செய்யறாங்க? பழைய ஏற்பாடையே கற்றுக் கொடுக்கலையா? எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்க சபையில பழைய ஏற்பாடு அதிகமா போதிக்க மாட்டாங்க, புதிய ஏற்பாடு தான் போதிக்கிறாங்க. பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, புதிய ஏற்பாடு தேவை இருக்குது. ஆனா இங்க தேவன் என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணம் எங்க இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாடும் தெரிந்திருக்க வேண்டும், புதிய ஏற்பாடும் தெரிந்திருக்க வேண்டும். புதுசா வருகிற ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆதியாகமத்தில் இருந்தே நான் வந்து கொண்டிருந்தேன். உங்களுக்கே தெரியும். அதை நான் இது பண்ணும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்களுக்கு ஆதியாகம பழைய ஏற்பாடு இது போதிக்க மாட்டாங்க. புதுசா வருகிற ஒரு விசுவாசிக்கு எதை கற்றுக் கொடுப்பாங்க? புதிய ஏற்பாடுதான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, இதைதான் வாசிக்க வைக்கிறாங்க. ஆனா எங்க நியாயப்பிரமாணம் இருக்குது? பழைய ஏற்பாடுல இருக்குது. புதுசா வருகிறவர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும்?
கிறிஸ்துவுக்குள் வரும்போது நியாயப்பிரமாணத்தை அவர்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இது வழி, இந்த வழியாக போனாதான் நம்முடைய குறைகள் நிறைவாக்கப்படும் என்பதை அவர்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு புதிய ஏற்பாடை அவர்கள் போதித்துக் கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்லி இருக்கிறார். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமமாக செலுத்துவீங்க, ஆனா நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிறவர்களை விட்டுட்டீங்க. விசுவாசம், நீதி, இரக்கத்தை குறித்து மக்களுக்கு போதிக்கல. அப்ப இதை போதிக்காதவர்கள் யாரா? மாயக்காரர்கள். அவர்கள் பரிசேயர், மாயக்காரர்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல நமக்கல்ல ஐயோ, இப்படி தவறாக போதிக்கிறவர்களுக்கு. அதை பாதியை விட்டுட்டு பாதியை பேசுறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? முழுமையான ஒரு போதகத்தை மக்களுக்கு கொடுக்கல. முழுமையான போதகத்தை அவர்கள் மக்களுக்கு கொடுக்காததுனால அவர்கள் அரைகுறை வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக போகவில்லை. ஆகையினால் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? விழுந்து போவார்கள். இவர்களும் விழுந்து போவார்கள். இது அதே இதுல மத்தேயு 23:24 பார்க்கும்போது, குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். 23:25 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. வெளிக்காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் இருதயம் சுத்தமாகும்படியாக போதிக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை போதித்தால் தான் அது எங்கே ஆகிறது? இருதயம் சுத்தமாகும். இருதயம் சுத்தமானாதான் அவர்கள் எங்கே செல்வார்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு அந்த வழியாக கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் வெளிப்பூச்சு பூசுகிறார்களாம், உட்பூச்சு பூசவில்லையாம். உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. எந்த வசனம் இது? மத்தேயு 23:25. இது யார் பேசினது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசினது. ஆகவே எல்லாம் வேண்டும் என்று புதிய ஏற்பாடும் வேண்டும், பழைய ஏற்பாடும் வேண்டும். பழைய ஏற்பாடு தெரிந்தாதான் புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும் முடியும். இப்ப பழைய ஏற்பாடு தெரியாம எப்படி புதிய ஏற்பாட்டுக்குள் கடந்து செல்வார்கள்? செல்லவே முடியாது. நியாயப்பிரமாணம், அதாவது கட்டளைகள் தெரியாமல் எப்படி வாழ்வார்கள்? வெளிப்பூச்சு வாழ்க்கை தான் வாழ்வார்கள். அப்ப உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அழுக்குகள் அவர்களை விட்டு நீங்காது. இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நிலை நிற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நாம என்ன கண்டுபிடிக்கலாம்? மேல் பூச்சு பூசுகிற போதகர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு முதல்ல ஐயோ, அடுத்து நாம விழுந்து போவோம். அப்ப குருடருக்கு வழிகாட்டு, அவர்களும் ஒரு குருடர்களாக இருக்கிறார்கள். அது வழிகாட்டியாக நம்மும் அவர்களை பின்தொடர்ந்து போகிறோம். 2 பேருக்கும் ஐயோவாகிறது. ஆகவே நாம் கவனமாயிருக்கணும். யாருக்கு கவனமாயிருக்கணும்? கள்ள போதகர்களுக்கும் கள்ள வேதபாரகர்களுக்கும், அதாவது போதகத்தை கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படியாக பேசுகிறவர்களுக்கு நாம கவனமாயிருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது மத்தேயு 7:22, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆண்டவருடைய நாமத்திலதான் அற்புதங்களை பண்ணுகிறாங்க. ஏன்னா இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம். ஆகையினால் அந்த நாமத்தை வைத்து இவர்கள் எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். எதை செய்கிறார்கள்? விடுதலைகளை ஏற்படுத்துகிறார்கள், அற்புதங்களை ஏற்படுத்துகிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள். அப்போது மக்கள் அவர்கள் பக்கம் போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி போடுகிறார்கள்? மக்களுக்கு வெளிப்பூச்சுக்கான போதகத்தை பண்ணுகிறார்கள். இருதயம் சுத்தமாகும்படி அவர்கள் போதகம் பண்ணாமல் இப்படியாக பண்ணி மக்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஐயோவாம். ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்போது மத்தேயு 7:23, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். இது எப்போது சொல்வார்? நியாய தீர்ப்பு நேரத்துல. அப்பதான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இவர்களுக்கு என்ன சொல்கிறார்? அதுவரை இவங்களுக்கே தெரியல. இவங்க மேலோட்டமான இவர்களுக்குள் இருக்கிற ஆவி அது பரிசுத்தாவியானவர் கிடையாது. ஆகையினால் இவர்களுக்கே தெரியாது. இவர்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்து இப்படியாக மாயமான ஒரு வாழ்க்கை இவர்களை வாழ வைத்து மக்களுக்கும் அதை போதிக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள்? எனக்குள் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் என்னை வழி நடத்துகிறார் என்று. பரிசுத்தாவியானவர் எப்படி வழி நடத்துவார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தான் வழி நடத்துவார். யாரு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அதை தெரியாதவர்களாக உணர்வடையாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு யார் இல்லை? பரிசுத்தாவியானவர் இல்லை. ஆகவே உடனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நமக்குடைய குற்றங்களையும் குறைகளையும் எடுத்துரைக்கவில்லை என்றால் அங்கே நமக்குள்ளேயே அது தோன்றும், நமக்குள்ளேயே உணர்வு கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உணர்வு கொடுத்துட்டே இருப்பாரு. நீ இது பண்றது சரியில்லை, அதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தும். அந்த ஒரு உணர்வு யாருக்கிட்ட இல்லையோ அவர்கள்ட்ட யார் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டா, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கும். அவர்கள் தான் இப்படியான தவறான போதகத்தை போதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள்? எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றுதான் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப உடனே தன்னைத்தானே சோதித்தறிவது எதற்காக? அந்த தன்னைத்தானே ஒரு மனுஷன் சோதித்து அறிந்தான் என்றால் அவன் உணர்வு அடைந்திருப்பான். எனக்குள் இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிற நீதியும் பாவத்தை குறித்து உள்ள காரியங்கள் எங்கிட்ட இல்ல. அப்படி இருக்கும் போது எங்கிட்ட எந்த ஆவி இருக்குதுன்னு அவன் உணர்வடையணும். அப்ப உடனே அவன் திசை திரும்பி இருக்கணும். ஆனால் அவர்கள் திசை திரும்பாமல் உணர்வடையாமல் அவர்கள் தங்களுக்கு ஏற்றாக்குள் அந்த உள்ளத்தில் ஏவப்படுகிற அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போவார்கள். கடைசியில் அவர்கள் எப்படியாக மாட்டப்படுகிறார்கள் பாருங்கள். அந்நாளிலே எங்கே 21 மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப தேவத்தின் சித்தத்தின்படி செய்கிறவன், அந்த நீதியை குறித்து நியாயத்தை குறித்து பேசுகிறது. அதான் தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி நித்திய ஜீவனுக்கு நேராக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்லாமல் அவர்களே வெளிப்பூச்சான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய சித்தமா? இல்லை. தேவனுடைய சித்தம் என்பது நித்திய ஜீவனுக்கு நேராக ஒரு பரிசுத்தமான மார்க்கத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து சென்றால்தான் அது தேவனுடைய சித்தம். அவருடைய சாயலை தரிக்க வேண்டியதுதான் தேவனுடைய சித்தம். அவருடைய சாயல் என்பது அவர் பரிசுத்தம். அவர் எப்படி வாழ்கிறாரோ அதே போல் நம்மை மாற்றிக் கொள்வதுதான் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கை. அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கை அவர்களுக்குள் இல்லை என்றால் நியாய தீர்ப்பு நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார்? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நீ செய்யவில்லை. ஆகையினால் என்ன செய்கிறார்? யாரு தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். மற்றவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அங்கே சொல்லிவிட்டுதான் சொல்றார். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, அநேகர் பாருங்க, 1-2 பேர் அல்ல, அநேக கள்ள போதகர்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்தில் மக்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி அல்லாமல் வெளிப்பூச்சான ஒரு போதகத்தை பண்ணி மக்களை வழி நடத்தி கொண்டிருந்து தேவனுடைய நாமத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிசாசுகளையும் துரத்தி வாழ்ந்தவர்களுக்கு அங்கே அவர் சொல்றார், அநேக அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால் அற்புதம் செய்தோம் அல்லவா, ஏன் எங்களை புறம்பே தள்ளுகிறேன்? அப்படிதான் அவங்க கேட்கிறாங்க. ஏன் எங்களை, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலதானே எல்லாம் பண்ணோம், அப்ப ஏன் எங்களை புறம்பே தள்ளுகிறீர்? ஏன் எங்களுக்கு நித்திய ஜீவனுக்காக பரலோக ராஜ்யத்தில் எங்களை பிரவேசிக்க விடவில்லை என்று கேட்கும் போதுதான் அவர் சொல்கிறார், உங்களை நான் அறியேன். அதுக்கு கீழே நான் பார்க்கும்போது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்ய காலிலே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப அவர் சொல்கிறார், உங்களை நான் அறியேன். ஏன் நீங்க சித்தத்தின்படி நடக்கவில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி மக்களுக்கு போதிக்கவில்லை, நீங்கள் வெளிப்போச்சு பூசினீர்கள், உள்ளத்தை சுத்திகரிக்க நீங்க மக்களுக்கு உள்ளத்தை சுத்திகரிக்கக்கூடிய நியாய பிரமாணத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகையினால் நான் உங்களை அறியேன் என்று அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? புறம்பே தள்ளுவாராம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியலன்னா எங்க போவாங்க? புறம்பே தள்ளப்படுவார்கள். ஆகவே நாம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட போதகத்தை தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தேவன் நியாய தீர்ப்பு நாள் தான் சொல்வார், உங்களை நான் அறியேன் என்று. அப்ப அவர்கள் வழி நடத்தினவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றவர்களுக்கும் ஐயோதான். ஆகவே யாரு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்வடையாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அப்படிப்பட்ட போதகர்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் அவர்களை வழி நடத்துகிறது. அவர்கள் உலகத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் போட்டு, இப்ப ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஆடி பாடி மகிழ்ந்து ஒரு பிரசங்கத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஒரு ஆண்டவரை துதிக்கிறது, அதை பார்த்து இனி ஒருத்தன் காப்பி அடிக்கிறது. இதுதான் யாருடைய ஆவி இல்லை, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் இதை செய்யும். ஆனால் தேவ ஆவியானவர் எப்படி நடத்துவார்? நமக்கு தேவனுக்கு நேராக நாம் பயபக்தி உள்ளவர்களாக மாற்றி நடத்துவார். யாருக்க பயபக்தி, தாழ்மை, விட்டு கொடுத்தல், இப்படிப்பட்ட சுபாவங்கள் தேவனுடைய சாயல். தேவன் விட்டு கொடுத்தார். யாருக்காக விட்டு கொடுத்தார்? அவர் அடிமை ரூபம் எடுத்தார். இந்த சாயல் எல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டும். யாருக்கு விட்டு கொடுத்தார்? நமக்காக பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்து விட்டு இறங்கினோம். அப்ப விட்டு கொடுத்திருக்கிறார். அந்த சிம்மாசனத்திலிருந்து
குறித்த காலம் வரை பூமியில் வந்து நமக்கு போதிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக அவர் அந்த இடத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார் பாருங்க. அடுத்து நமக்காக தாழ்மை ரூபம் எடுத்தார், அடிமை ரூபம் எடுத்தார். அப்ப இந்த சுபாவங்கள் யாருக்கிட்ட நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இப்படியாக நீ வாழ வேண்டும், அப்போதான் உன்னுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக கடந்து செல்லும் என்று. அப்ப இந்த சுபாவங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த யார் கற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை பரிசுத்தாவியானவர் வழி நடத்தவில்லை என்று அர்த்தம். அவர்களுக்குள் அசுத்தாவி, அதாவது அந்திகிறிஸ்துவின் ஆவி அவர்களை தூண்டி ஏவி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கே தெரியாமல் வழி நடத்துகிறது. அவர்கள் உணர்வடையாமல் இருக்கிறார்கள். என்னை நடத்துகிற ஆவி என்ன என்று அவர்கள் அறிய வேண்டும். அதற்காக ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சாயல் எனக்குள்ள இல்லையே, அப்படி என்றால் யார் என்னை வழி நடத்துகிறது என்று ஆராய்ந்து பார்த்து உடனடியாக அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உணர்வடைந்திருக்க வேண்டும். அந்த போதகர்கள் உணர்வடையாததனால் தான் கடைசிவர் அப்படியாக வாழ்ந்து ஒரு கூட்டம் ஜனத்தையும் கெடுத்து அப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடைசியில் பரலோக நியாய தீர்ப்பு நேரத்தில் அங்கே செல்லும் போது என்ன நினைத்துக் கொண்டு போகிறார்கள்? நாங்கள் நன்றாகத்தான் தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தோம் என்று அறியாதவர்களாக அங்கே போய் நிற்கும் போதுதான் கேட்கிறார்கள், ஏன் எங்களை புறம்பே தள்ளுகிறீர்கள் என்று. அப்போது அவர் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் நீங்களும் நடக்கல, மக்களுக்கும் போதிக்கல. ஆகையினால் உங்களை நான் அறியேன் என்று அவரை புறம்பே தள்ளுகிறார். ஆகவே நாம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் கவனமா இருந்து இனி இந்த காலகட்டத்தில் அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி நவமான காரியமாய் பேசி அவர்கள் பக்கம் இழுத்து அவர்களும் பரலோகம் போக மாட்டாங்க, அந்த கூட வருகிறவர்களையும் பரலோகம் போக விட மாட்டார்கள். சிலர் சொல்வாங்க தன்னையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுப்பார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தானும் கெட்டு அடுத்தவர்களை தானும் அது சரியாக மாட்டாங்க, அடுத்தவங்களை சரியாக விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாகத்தான் அந்த போதகர்கள் இருப்பார்கள். ஆகவே அந்த கள்ள போதகர்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கவனமாயிருக்க வேண்டும். அதற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, சரியான ஒரு வழிநடத்தல் உள்ளவர்களை நாங்கள் ஃபாலோ பண்ணணும், பின்தொடர வேண்டும். அவர்களால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும். ஆகவே அந்த நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் யார்கிட்ட அந்த பேசுகிறார்களோ அவர்கள் உணர்வடைய செய்கிறார்கள். அவர்களும் தங்களை உணர்வடைந்து அவர்கள் மற்றவர்களை உணர்வடைய செய்கிறார்கள். அப்படிப்பட்ட போதகர்களை எங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் எங்கே செல்லக்கூடாது, பாதாளத்துல தவறி கூட விழுந்து போகக்கூடாது ஆண்டவரே. அறியாமையினால் நாங்கள் அநேகர் விழுந்து போவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப அவர்கள் அறியாமையினால் இதுதான் வழி என்று அறியாமையினால் விழுந்து போவார்கள். ஆகவே நாங்கள் அறியாமையினால் விழுந்து போகக்கூடாது என்று நாம் தேவனோடு இடைப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போது கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்களுடைய கண்ணிகளில் சிக்காதவாறு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு நாளும் நான் விழுந்து போகக்கூடாது, என்னுடைய குடும்பம் கள்ள போதகர்கள் வழிகளில் சிக்கி தவிக்க கூடாது. நாங்கள் உன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டும். அதற்கு நீர் துணையா இருக்கணும். கள்ள போதகர்களை கண்டறியக்கூடிய ஞானத்தை தாங்க, அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள ஊற்றுங்கன்னு கேளுங்க. அவர் அபிஷேகத்தை ஊற்றி நம்மை காணும் கண்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை உணர்வடைய இவர்கள் கள்ள போதகர்கள் என்று உணர்வடைய செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் கவனமாய் ஆண்டவரை கேட்குவோம். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வின் அபிஷேகம் எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்கணும். நாங்கள் உணர்வுடையவர்களாக கள்ள போதகர்களை கண்டறியக்கூடிய ஒரு ஆவி எங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே என்று கேளுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி நமக்கு நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போது நான் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்புவோமாக. இன்றைய நாள் பரிசுத்தமா இருந்ததா, இல்லை நாம் பரிசுத்த குறைச்சல் அடைந்தோமா என்று ஒரு விசை நம்மை நோக்கி பார்த்து கல்வாரி சிலுவைக்கு நேராக நாம் திசை திரும்புவோமாக. இந்த இரவு நமக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படியாக, நம்முடைய சிந்தைகள் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக ஒரு விசை கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போமாக. அப்படி இரத்தத்தால் நம்மை அவர் சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.